தகமும் ஒற்றிருந்த மங்கை இவள் தரமிருந்ததோ துந்துவி முழக்கி வந்த தரமிருந்து துந்துவி முழக்கி வந்திர வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு சுந்தரம் கிடைத்து தகமும் ஒற்றிருந்த மங்கை இவள் என்ன உலகை கிடந்தார் அந்த வழி போகவே பாலிரண்டு ஊனமடி ஒத்தையடி பாதையிலே நித்தம் ஒரு தானமடி அந்த வழி போகவே பாலிரண்டு ஊனமடி கண்ட கனவு அது தானா போச்சு கண்ணு முழிச்சா அது வாழாது பட்ட நிலவு அது மேலே போச்சு கட்டி இழுத்தா அது தாங்காது பாடி பறந்த கிளி பறந்ததடி பூமானே சொல்லெடுத்து வந்த கிளி நெஞ்செடுத்து போன வெளியை எல்லாரும் சோலை ஒன்று செல்லரிச்சு போன வெளியை சொல்லெடுத்து வந்த கிளி நெஞ்செடுத்து போன வெளியை எல்லாரும் சோலை ஒன்று செல்லரிச்சு போன வெளியை கல்லில் அடிச்சா அது தாயோ தாயோ சொல்லி அடிச்சா அது ஆறாது பஞ்சு அடிச்சா அது மூலா போகும் நெஞ்சு அடிச்சா அது தாவாரு சீராசு கொண்டு பாடி பறந்த கிளி பறந்ததடி பூமானே ஆத்தாடி கண்ணனே ஊதாடி நின்னே கேட்காத வெட்டெடுத்து நானே பாடி பறந்ததடி பறந்ததடி பூமானே பாடி பறந்த கிளி பூமானே ஏன் வந்தார் எதுக்கு வந்தார் உனக்கே வெக்கமா இல்லையாடா இந்த பொழப்புக்கு நீ எல்லாம் நான் கேட்கிறேன் நாரதருக்கு வெளியே போனா தண்ணியோட போவியான் குந்தி எழுவ நானு பெருமையா தான்டா சொன்ன நீங்க பெருமையா ஆமா கேட்டேன் அவர் தான் உனக்கு இப்படி சொன்னாரு அந்த ஆளா அந்த வேலை செய்கிறவே நாங்களும் இந்த வெளியே போக வேண்டியவருக்கு வர்றியா எதுக்கு ஆமா உள்ள உட்கார்ந்திருக்கா அப்படின்ற அதுல பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்குன்னு கேக்குறாரு உனைய அந்த ஆளா விட்டுருந்தா கூட 2 வாட்டி தான் பேசிட்டு விட்டுருப்பேன் நாரதர் வெளியே போனா போய் கழுவி விடுற எங்களுக்கு ஒரு நாள் வர மாட்டேங்க சோழியா பறக்கணும்னு நினைச்சாராம் சோழியா பறக்க ஆனா நீங்க 4 பேரு அத்தடி அத்தை இன்னொரு கேள்வி கேட்டாருப்பா என்னப்பா பண்ணி பியத்துன்ற மாதிரி பியத்துன்னு சொன்னாரு போனீங்க நாங்க சொல்லப்பா அவரே சொன்னாரு இது என்னமோ அந்த ஆளு சொல்லி விடுற நீங்க கிளப்பி விட்ட மாதிரியே இருக்கு எனக்கு பார்க்கலாம் அந்த பிச்சைக்காரனை வர சொல்லுண்டாரு நான் சொல்லல கேட்டு பாரு அவர் சொன்னாரு நீ ஏன் சோப் போடல அந்த பொட்டவரி நாய் வெளியே வர சொல்லுன்னு சொன்னாரு நீ ஏன் சோப் போடல எனக்கு அழுக்கு துணி இல்லடா நான் சோப் போடலடா அந்த சோ இல்லையா ஆலோலம் சோனு சோப் போடலன்னு கோவத்துல போயிட்டாரியா உள்ள அது ஆம்பளை போடக்கூடாதுடா பொம்பளை தாண்டா போடணும் அதனாலதான் உன்னை போட சொன்னாரு தம்பி நீ கிளம்பி போங்கப்பா கிளம்புவீங்க இது இம்மிடியட்டா இடத்த காலி பண்ணுங்க என்னடா அப்ப நீ பொம்பளை இல்லையா அந்த ஆள் சும்மாவே மோசமான ஆளு ஆனா அந்த பொம்பளை வசத்தை போட்டுட்டு நான் பண்ற சித்திரவதை ஐயோ பொம்பளை போட்டா கொஞ்சம் நாளைக்கு கவனி என்னப்பா கவனித்து தானே வாசிக்கிறேன் வரட்டும் என்னையே எதிர்த்து பேச துணிஞ்சிட்டாருன்னா அவர் இந்த ஊருக்காரரா இருக்க மாட்டார் வந்துட்டா கவட்டில வாஞ்சிரு நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும் அதனால அவரை விசாரிக்கணும்
விசாரிக்கிறது மட்டுமல்ல, நான் எதை பிடிப்பேன்னு உங்களுக்கு தெரியும். அதான் தெரியுமே. வார்த்தைய கையில ஒண்ணு பெருசா வச்சிருக்காரு. இல்லடா மெயினை புடிச்சு பேசியா. வார்த்தையை புடிச்சு பார்த்தன தம்பி அழகரு. கையில வச்சிருக்காரு. அந்த கட்டையை விட பெருசா பிடி. புடிமானம் இல்லாத வாழ்க்கை புட்டு வைக்க கூட ஆகாது. சரி நீ புடிச்சு தான் பேச வேண்டிய. வரட்டும். ஆனா அவருக்கு மூணுமே இல்ல, எதை வேணாலும் பிடிக்கலாம். அறுத்துட்டாங்கல. அப்படியா? நீ கட்டைய காமிச்சாரு. இதெல்லாம் அவனுக்கு பத்தாதுன்னு. நீளம் பத்தாது, சைஸும் பத்தாதுன்ட்டோம். தம்பி ஆல்ரவுண்டு ஒழுக்கமா உக்காந்துக்க. கட்டையா இருக்கு. இழுத்துவா இருக்க நான் தரேன். இதோ கதையின் சாராம்சத்திற்கு கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா? கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா, சாமி யாரையா, சாமி யாரையா. அடுத்த வர்றா. ஏய் இந்த ஆளுக்கு போதும்டா. ஏலே முழு பாட்டையும் பாடுறா. போலும் போலும் இவர் குடுக்குற குடுங்குக்கு. சாமி நான் சொல்லல. வணக்கம். பிடிச்சி ஆடுறேன் பாருங்க. வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா? நாங்கள் பெரியாஸ்புரத்தில் வந்திருக்கோம். வீட்டிலே அனைவரும் நலமாக இருக்கிறார்களா? இருக்காங்க இருக்காங்க. வீட்டிலே உள்ள மனைவிகள் குழந்தைகள் அனைவரும் நலம்தானே? வார்த்தை தடிக்குது. குழந்தைகள்னு கேட்டா தடிச்சா தானே உங்களுக்கு பிடிக்கும். குழந்தைகள்னு கேட்டா பரவாயில்ல. இப்போ என்ன நான் தவறா கேட்டுட்டேன்? மனைவிகள்னா ஏன் கேட்க கூடாதா? நான் பண்ண வச்சா நடத்துறேன். இல்லை நீ சத்தியம் பண்ணு. இல்லை இல்லை கிடையாது. ஓ அப்படி கேள்வியில தவறா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி ராமாயணத்திலே ராமன் ஏகபத்தினி விரதனாக வாழ்ந்தாரோ அதே போல தாங்களும் ஏகப்பட்ட பத்தினிகளுக்கு விரதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏகப்பட்ட பத்தினி. ஆமா நான் பொண்டாட்டி பண்ண வச்சு நடத்திக்கிட்டு தெரியுறேன். ஆமா ஏகப்பட்ட பொண்டாட்டி வச்சிருக்கீல. ஏங்க இப்படி பேசுறீங்க? ஒரு வார்த்தை கூட தவறான நான் மதிவு பண்ண மாட்டேன். நீ பேசுறதுலாம் தன்மை இழக்காதவங்க நானு. சும்மா இல்ல, கட்டிய மனைவிய கண்கட்ட தெய்வம். உனக்கு எத்தனை பொண்டாட்டி? ஒரே ஒரு பொண்டாட்டி. ஏகப்பட்ட பொண்டாட்டி இருக்குல்ல? ஒரு பொண்டாட்டிங்க. அதைத்தானே நானும் சொல்றேன். என்னண்டு ஏகப்பட்ட பொண்டாட்டினா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன நான் 4-5 வச்சுக்கிட்டு தெரியுறேன் இல்லையா? கிடையாது, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு. அதைத்தான் நானும் சொல்றேன். ராமன் எப்படி ஏகபத்தினி விரதனாக வாழ்ந்தாரோ அதுபோல நீங்களும் ஏகப்பட்ட மனைவிகளுக்கு மனைவியா. ஏகப்பட்டதுலங்க ஒரு பொண்டாட்டி தாங்க. நீ ஆரம்பத்திலே பிரச்சனை பண்ண நோக்கத்தோட வர்ற. நான் பிரச்சனை இல்ல. என்ன சொல்றேன் சாமி சொன்னா சரியா தப்பா? வார்த்தையை சரியா புடிச்சு பேசாம பேசுறீங்க. சொல்றேன் அதுக்கு ஆமா சாமி போடுறதே உன் வேலை. இந்த நீங்க சொல்றீங்க ஊம் போடுறால நான் கிடையாது. பண்ண மாட்டியா? மாட்டேன். ஜெயராஜ் மாப்பிள்ள சொன்னாரு கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்கன்னு. அப்படியா? அவன் சொன்னா பாப்போம். என்னையா தப்பா சொன்ன? இப்ப ஏங்க வார்த்தையை புடிச்சு பேசுங்க. உனக்கு ஒரு மனைவி நீ சொன்னீல. ஆமா ஒண்ணுன்னா அதைத்தான் நான் சொன்னேன். உனக்கு ஏகப்பட்ட மனைவி இருக்கு. ஏகப்பட்டதுனா நிறைய அர்த்தங்க. யார் சொன்னா உன்ட்ட? யார் சொன்னா? ஏகப்பட்டனால ஒண்ணுதான் அர்த்தம். யார் இதை ஏத்துக்கிற முடியுதாங்க? ஏகப்பட்டதுனா நிறைய இருக்குன்னு அர்த்தம். அப்படியா? எப்ப நீ என்கிட்ட விவரம் பேசணும்ன்ற இடத்துக்கு நீ வந்துட்டியோ பேசுறேன். விவரம் பேசுவோம். மாணிக்கவாசக பெருமான் பாடுகின்றார் எம்பெருமான் சிவனை நோக்கி. என்ன? நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, ஈமை பொழுது மின்னெழுதி நீங்கள் தாள் வாழ்க, கோகலி ஆண்ட குறுமனிதன் தாள் வாழ்க, ஆகாமமாக என்ற அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனி வாழ்க. பாடினார் இல்லையா? ஆமா. எப்படி முடிச்சாரு? ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஏகன்னா எத்தனை? ஏகம்னா ஒண்ணு, அநேகம்னா அநேகம்னா நிறைய. அப்ப ஒருவமாகி பலவாமாய் இருக்கக்கூடியவர்னு வாழ்த்துறார். அப்ப ஏகம்னா ஒண்ணுதானே? ஆமா. ஏகப்பட்டனா ஒண்ணு தானே அர்த்தம்? ஆமா. அப்ப உனக்கு ஏகப்பட்ட மனைவி இருக்குன்னு என்ன அர்த்தம்? உனக்கு மனைவி ஒண்ணு. என்ன முழிக்கிற? என்ன எதையோ கொண்டு எங்கேயோ சேர்க்கிற? அப்ப மாணிக்க வாசகர் பாண்ட தப்புன்னு சொல்றியா? மாணிக்க வாசகர் பாண்ட நான் தப்புன்னு சொல்ல கிடையாது. இதெல்லாம் நான் சாதாரண கோமடியில பேசவே மாட்டேன். ஆனா என் மாப்பிள்ள ஜெயராஜ் சொல்றாப்ல அதிகம் படிச்சிருக்காங்க. நடைமுறை பேச்சுல ஏகப்பட்டதுன்னா நிறைய அர்த்தம். அப்ப நீ நடைமுறை தான் பேசுவ. புராணம் இதிகாசம் இலக்கியம் புராணம் சொன்னா பொய்யா? யாரு சொன்னா? நான் சொன்னாப்லையே புராணம் தெரியும் எங்களுக்கு. புராணம் தெரியும்னா அப்பவே இருந்து நான் தெரியாம பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சுக்கிறேங்க. அப்படி என் கால் விழுந்து கும்பிட வேண்டியதானே? இதுக்கு நான் உங்க கால விழுந்து அதெல்லாம் யாராவது படிக்க தெரியாம பகுமானத்துக்கு பப்புன்னு போட்டா அங்க போய் பேசுங்க. நீங்க வெத்து ஓட்டு கத்து ஓட்டு. நீ படிக்காத தற்குறி தானே? யாரு சொன்னா? தற்குறி இல்லைன்னா ஆளுல கேட்டல இல்லையா? என்ன பேசுறீங்க? முதல்ல தலைவர் சாட்சி ஆளுல கேட்டல
போட்டியா நீங்க கேட்டு நான் போடணும்னு அவசியம் கிடையாது. உள்ள இருக்கிற பெண்கள் போட்டாங்கல்ல, நீ போட மாட்டியா? பப்புனுக்கார போடணும்னு ஒண்ணு சட்டம் கிடையாது. சரி பப்புனு போட மாட்டேன். சரி அப்ப இங்க என்ன வேலை உனக்கு? எனக்கு காவல் காக்கிற வேலை. காவல் தானே பார்க்க வந்திருக்க? காவல் பார்க்கறேன், போட வேண்டியதானே? ஏன் போட? உங்களுக்கு என்ன வலிக்குது? ஆண்கள் உழுது பயிரிடுவது, பருவ மனித பெண்கள் காவல் புரிவது. அப்ப நீங்க சொன்னது நியாயம் என்ன? ஆமா, பருவ மனித பெண்கள் தானே காவல் பார்க்கணும். ஆமா, நான் ஏன் பார்க்கணும்னு நீங்க கேக்குற. ஆமா, திருப்பி நான் கேக்குறேன், ஆண்களுக்கு என்ன வேலைன்னு சொன்ன? உழுது பயிரிடுவது. உழுதாச்சா? உழுதாச்சு. பயிரிட்டாச்சா? பயிரிட்டாச்சு. இங்க என்ன கலை புடுங்குற வேலையாடா உனக்கு? எனக்கு புடுங்குற. இங்க பாரு, வாயை புடிச்சு கிழிச்சு விடு. கிழிச்சு ஒரு பப்புனுக்காரன் இவ்வளவு சவடாலு சண்டை எதுக்குடா பேசுற? இந்த ஏங்க கத்தி பேசி பட்ட ஊர்ல வாங்க நினைக்காதீங்க. நீங்க மட்டும் யோக்கியமா வர்றது 4 பாட்டை படிக்கிறது, அப்புறம் நாராயணா ஓராயணா. ஓராயனாவா? டேய் அது ஓராயனாடா, நாராயணா. அப்ப நாங்க நிச்சா போயலா? நாறு கண்டார் தண்ணீர், ஐயனம் என்றார் படுக்கை, தண்ணீர்ல படுத்தா இருக்காரு நாராயண். அவருக்கு சொல்றேன். நாரம்னா நாரன்னா தண்ணீர். தண்ணியில படுத்திருக்கிறது யாரு? என் பாட்டு மகாவிஷ்ணு. போங்க பாட்டு தண்ணியை போட்டு படுத்திருக்காப்புல. டேய் தண்ணியை போட்டு படுக்கிற வேறடா, தண்ணீரின் மீது படுத்திருக்கிறார். சரி தண்ணியில பார்க்கடல்ல. பார்க்கடல்ன்றது கடல். கதை தெரியாதுல? அதுல உங்க பாட்டே படுத்திருக்காரு. பாட்டை நேரடியா படுத்திருக்காரா? எதுல படுத்திருக்காரு? அதுதான் தவறு. என்ன? பார்க்கடல். பார்க்கடல் மேல ஆதிசேஷன்ற பாம்பு, பாம்பை படுக்கையா போட்டு என் பாட்டை படுத்திருக்காரு. எனக்கு இங்கே தான் சந்தேகம். கேளு, உங்க பாட்டே எதுல படுத்திருக்காரு? பாம்பு மீது. பாம்பு மேல உங்க பாட்டை படுத்திருக்காப்ல. ஆமா. இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஆபத் பாண்டவனாக காப்பாத்துறாரு. அவதார் எடுக்க என் பாட்டு தானே கிளம்பி போகணும். சரி உங்க பாட்டே படுத்திருக்காரு. ஆமா. ஏதாவது ஒரு பிரச்சனை கிளம்பி போவாரு. ஆமா, அவதார் எடுக்க போயிடுவாரு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா படுத்திருக்க உங்க பாட்டை எந்திரிச்சா படுத்திருக்க பாம்பு எந்திரிக்குமா? உன்னுடைய கேள்வியே ஒரு விவரம் இல்லாமல் இருக்கிறது. நான் சரியா தெளிவா சொல்றேன். உங்க பாட்டே பாம்பு மேல படுத்திருக்காரு, பாட்டை எந்திரிச்சா இந்த பாம்பு எந்திரிக்குமா? அதுதான் சொல்றேன், விவரம் இல்லாம இருக்குன்னு. நீ ராம அவதாரம் படிச்சிருக்கியா? ராமாயணம் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். ராம வந்தாரா? வந்தாரு. ராமர் மட்டுமா வந்தாரு? ஏன்? ராமர் வரும் பொழுது மகாவிஷ்ணு ராமரா வந்துட்டாரு. அப்ப லட்சுமணனா வந்தது யாரு? யாரு? ஆதிசேஷன் பாம்பு தானே. அப்ப ஏன் சந்தேகப்படுற? என் பாம்பு எந்திரிச்சு போனா அந்த பாம்பு எந்திரிச்சு போய்த்தானே. பாம்பு எங்க படுத்திருக்கு? பார்க்கடல்ல தண்ணீர் மீது. தண்ணியில. ஆமா. ஒருவேளை பாம்பு எந்திரிச்சா அப்ப தண்ணி வரும்ல? அந்த பார்க்கடல்ல தண்ணியை அழுத்தி படுத்திருக்கிறது யாரு? யாரு? என் பாட்டை பரந்தாமுடைய அந்த பாம்பு. அப்ப அந்த பாம்பு எந்திரிச்சு போயிட்டா தண்ணி வரத்தானே செய்யும். தண்ணி வந்தா என்ன பண்ணணும்? உலகமே அழிஞ்சிரும்ல. ஏய் என்ன கேக்குற நீ? இப்ப கடல் தண்ணி. நீ அப்படி கேட்ட வார்த்தை இல்லை இவ்வளவு நேரம். நான் தப்பா ஒண்ணு கேட்கல, நீங்க தப்பா புரிஞ்சா நான் பொறுப்பு கிடையாது. ஏய் விவரம் பேசணும் வந்துட்டா நீ விவரம் பேசியா? நாங்க விவரமா தான் பேசுறோம். விவரம் பேசணும் ஆசைப்படுற தப்பு கிடையாது. படிக்கணும். நல்ல நம்ம படம் எடுத்து ஆடுது நாக்கெல்லாம் வச்சு நீ எல்லாம் ஆசைப்படலாமா படம் எடுக்க? என்னது நல்லா நம்ம படம் எடுத்து ஆட ஆசைப்படலாம். சரி நாங்க புராணம் பேசலாம். நாக்கெல்லாம் போச்சு நீ எல்லாம், அதாவது கோமாளி பையன் நீ எல்லாம் புராணம் பேச ஆசைப்படலாமா? நல்ல பாம்பு படம் எடுத்தாலும் எந்த தியேட்டர்ல போய் 100 ஓட்ட போகுது? டேய் நீ எடுத்துக்கிட்டே தெரிய வேண்டியது. பாம்பு படம் எடுக்கிறதுக்கு நீ தியேட்டர்ல ஓட்டுறதுக்கு ஒரு விஷயமா? படம் எடுத்தா ஓட்டணும் தெரியுங்களா? நீங்க புராணம் படிச்சா நான் படிச்சிருக்கோம். நீ ஆசை படிச்சிருக்கீல? படிச்சிருக்கீல? பேசுவோம். எதுக்குடா பப்புனி வேஷம் போடுற? படிச்சிருக்கீல? ராஜபாட்டு போட்டு வா பேசுவோம். வள்ளி வேஷம் போட்டு வா பேசுவோம். பப்புனு கிட்டலாம் போய் ஐயா என் தன்மானத்திலிருந்து நான் எப்படி பேசுறது? பெரியவர் தன்மானம் படிச்சு இலக்கணம் படிச்சவர், பெரிய கம்பருக்கு கடுங்காப்பட்டி போட்டு கொடுத்தவர். தேவையில்ல பேசுறான். நீ படிச்சிருக்கேன்டியா? படிச்சிருக்கேன். பேசுவோமா? பேசுவோம். இப்ப உனக்கு கடைசி எச்சரிக்கை, பாவம் இறக்கப்பட்டு விடுறேன், உயிர் பிடிச்சதுல ஓடி போயிரு. படிக்கிறதுனால நான் பயப்படணும். விவரம் தெரியாம வந்து அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்பட்டு போயிடாத. இதுவரைக்கும் நல்ல பேர் வாங்கி வச்சிருக்க, வாங்கின பேரை காத்துல பறக்க விட்டு போயிடாத. பாத்துக்குருவோம். பாத்துருவோமா? என் படிப்பு மேல நான் வச்ச நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாரு நான் படிச்சிருக்கேன், பெரிய புராணம் படிச்சு பொழந்தாராம். அப்படியா? நீங்களாவது புராணத்தை படிச்சிருக்கீங்க, நான் அப்படி கிடையாது. அத்தனை புராணத்தையும் மிக்சியில ஊற போட்டு அடிச்சு ஜூஸா குடிச்சிருக்கேன். எப்ப என்னைய நான் நிக்கும் பொழுது பெரியவர் புராணம் படிச்சு கிழிச்சாரு, நீ எப்படி இந்த வார்த்தை சொன்னியோ? வாடா புராணத்தை ஆரம்பிக்கிறேன். பேசுவான். ஏன்னா இவ்வளவு நீ வசனம் பேசுற, நானும் பேசுறேன். பேசுவான். பாக்குற மக்கள் யாரு படிச்சிருக்கா யாரு படிக்கிறேன்ற சந்தேகமே வந்திருக்கும். ஆமா, இன்னைக்கு தீக்கிற சந்தேகத்தை புராணம் எத்தனை நான் பேசுறேன், நீ பேசுவியா? நான் கேட்கிறேன். எல்லா நேரத்திலும் சிப்பலா கிட்ட சிறுசா நீ என்ன நெல்லு குத்துற உழைக்கலாம் திட்டு வந்திருக்க? வேலையை பாரா. புராணம் நான் பேசுறேன், பேசுவியா? பேசுவான். தங்கராஜ் அசிங்கப்பட்டாதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை விடுறேன். மாதவா பேச திறத ஆளுகிட்ட உன் வெறு உருட்ட உருட்டு. அப்படியா? பேசுறியா? பேசுவோம். வா
புராணம் 18 பேசுவான் பேச வர மாட்டீங்களா? பேச வாயா. பிரம்ம புராணம், மத்த புராணம், பவிஷ்ய புராணம், வராக புராணம், வாமன புராணம், மத்திய புராணம், கூர்ம புராணம், பிரம்மண புராணம், பிரம்மணிகை, தைவ புராணம், அஸ்கி புராணம், வாயு புராணம், கலை புராணம், சந்த புராணம். சரியான ஆளு. இப்ப நான் சொன்ன புராணத்து பேரு நீ சொல்லு. நீ பெரிய ஆள் ஒத்துக்க. அதான் சொன்னேல கூடயே. எது சொன்னேல கூடயே? சொன்னேலேவா? ஆமா. இப்ப நான் சொன்னேன்டா புராணம் பேரு, அது நீ சொல்லு. நான் கூட சொன்னேல. கூட சொன்னியா? பிரம்ம புராணத்துல தொடங்கி கந்த புராணத்துல முடிஞ்சுல. நான் முடிச்சல. நான் முடிச்சேன். நீ முடிச்சியா? ஏய், இதுக்கு தான் படிக்கணும் தம்பி. விவரம் இல்லாம நிக்க கூடாது, புரியுதா? ஏய், நெஞ்சு அடக்க நான் சொன்னேன்டா. நீங்க நெஞ்சு அடக்க சொன்னீங்க. நான் போ. இப்படி உண்மையில நீ சொன்னியா? பேச தெரியாம அவள்கிட்ட பேசிக்கிட்டு. அப்ப நான் பேசுகின்ற பொழுது நீமா கூட பேசுன? பின்ன நான் தான் கவனிக்கலையா? நீங்க கவனிக்கல. கவனமே இல்ல உங்ககிட்ட. இல்ல ஒரே மாதிரி இருந்துச்சே குரல். ஆமா, வார்த்தை ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப தப்பு ஏன் மேலதான், உங்க மேலதான். மன்னிச்சுக்கிறங்க. ஒரு ஆர்வத்தின் காரணமா பொழைச்சு போ. நீங்க சொன்னதை நான் கவனிக்காம வேமா சொன்னதுனால இந்த பிரச்சனை. நிறுத்தி பேசுவோம். அப்ப மக்களுக்கு தெரியும்ல, புரியும் யாரு சரியா சொல்றாங்க. பிரம்ம புராணம், மத்த புராணம், பவிஷ்ய புராணம், வராக புராணம், செவனப்ப ஊத்தி கட்டிங்க கல்ல. ஏய், கப்பு செவனப்ப ஊத்தி கட்டிங். டேய், புராணத்து பேர் இதெல்லாம் வரவே இல்லையே. இந்த புராணத்துல நீ படிச்சதே இல்ல. எனக்கு அப்புறம் கப்பு செவனப்பும் தெரியும். அத உங்களுக்கு புராணம் தெரியல. புராணத்து பேரே இது இல்லையே. உங்களுக்கு தெரியல, நீங்க படிச்சவங்க. ஏய், புராணம் மட்டும் படிச்சுக்கேன், இதிகாசம் முதற்கொண்டு சரியாக படித்திருக்கின்றேன். பேச மாட்டோம். இதிகாசம் பேச மாட்டோம். இதிகாசம், சமஸ்கிருதம், பொது அறிவு, அறநானூறு, முகநானூறு, 8 தொகை, 10 பாட்டு, கலித்தொகை, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகசி, 11 மேல் கணக்கு, கீழ் கணக்கு, நற்றிணை, நெடுநடை, குறுந்தொகை எல்லாம் பேசுவோம். என்னையா ஒரு கோமாரி இவ்வளவுதான் பேர் நான் சொல்றேன். வா, அடிப்படையில் ஆரம்பிப்போம். ராமாயணம் படிச்சிருக்கியா? வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். எத்தனை? ஒண்ணுதான். முட்டா பையலே, ஒன்ன வச்சுக்கிட்டு தான் இத்தனை வருஷமா நீ ஆட்டிக்கிட்டு இருக்கியாடா? ராமாயணங்கிறது ஒண்ணுதாங்க. உன்கிட்ட ஒண்ணுதான்டா இருக்கு. அதுதான்டா உனக்கும் எனக்கு வித்தியாசம். உன்னிடம் இருப்பது வெறும் ஒன்றுதான். என்கிட்ட 1 இல்ல 2 இல்ல, மொத்தமா 7 காண்டம் வச்சிருக்கேன். யாரா வரியாளு? யார் வரியாளு? 7 காண்டம் வச்சிருக்கேன். 7 காண்டம் இருக்கு. எதுக்கா? ஒரு காண்டம் 650 ரூபாடா. நான் வாங்கி வச்சிருக்கேன். 650? மெடிக்கல்ல பாக்கெட் 30 ரூபாயா? உன்னை எவனோ ஏமாத்திருக்கேன். பாக்கெட்டா 30 ரூபா தான். டப்பா புத்தகத்தை பாக்கெட்ல போட்டிருக்காங்க. என்ன அப்படி சொல்ற? இதை வாங்குவதற்காக கமுதி முழுக்க அலைஞ்சேன், கிடைக்கல. முதுகுரத்து முழுக்க அலைஞ்சேன், ஐயா. மானாமதுரை முழுக்க அலைஞ்சேன். இறுதியில திருச்சியில தேடி அலைஞ்சு இந்த 7 காண்டத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏ, மெடிக்கல்ல போனா காசு கொடுத்து வைக்கலாம். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஓசியாவே கிடைக்குமியா? ஓசியா கிடைக்குதா? என்ன நீ பொழந்து வைக்கிற போக? என்ன நீ பரம்பரையாக எங்க ஐயா வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் எங்க அப்பா வச்சிருந்தாரு, இப்ப நான் வச்சிருக்கேன். அடுத்து என் பிள்ளை பேரன்னு எங்கள் பரம்பரையாக அதை வைத்திருக்கின்றோம். இப்படியே ஒரு ஆளு உங்களுக்கு ஆஸ்பத்திரியில் வைக்கணும். ஆஸ்பத்திரி வைக்கிறியா? பின்ன ஏன்? ஒரு வாட்டி யூஸ் பண்ண தூக்கி போட்டுருணும். தூக்கி போடுறியா? ஏண்டா முட்டா பேரே, படிக்கிற புத்தகத்தை யாரா தூக்கி போடுவாங்கடா? புத்தகமாவா? காண்டம்னா பேர் புத்தகம் தானே. ஏய், புத்தகத்துக்கு என்ன காண்டம்னு பேர் எப்படியா இருக்கு? ஆமாடா, பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரணி காண்டம், கிஷ்கிந்தை காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம். ஐயோ, நான் பேசுனதெல்லாம் குத்திர காண்டம். ஓ முகர மூஞ்சி முகர கட்டையும் பாரு. ஏண்டா காண்டம்னா புத்தகம்னு அர்த்தம்னு நான் எவ்வளவு தரம். டேய், நீ இதுக்கு இன்னொரு பேருக்கு இப்படித்தான் இருக்கு. எனக்கு இப்பதான் தெரியுது. உனக்கு இது தெரியாதுன்னு எனக்கு அப்புறம் தெரியும். ஏ, காண்டம்னா புத்தகமா? அப்படியா? காண்டம்னா புத்தகம் தாயா. ராமாயணத்தை யார் எழுதுனா தெரியுமா? யார் எழுதுனா? ராமாயணத்தை எழுதினவரா? பேசுவா. ராமாயணத்தை எழுதினவர் தெரியுமா? பல வாய் பேசுறீங்க. யார் எழுதுனா ராமாயணத்தை? தமிழ்லயா சமஸ்கிருதத்திலயா? அப்பா வெண்ணையமான ஆரம்பியோ. சரி, தமிழ்லயே சொல்லு, யார் எழுதுனா? சரி, நான் கேட்கிறேன். தமிழ்ல ஒரு ஆள் எழுதினாரு, சமஸ்கிருதத்துல ஒரு ஆள் எழுதினாரு. ஆமா. தமிழ்ல எழுதினவரை நான் சொல்றேன். நான் சொல்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. அப்ப நான் தமிழ்ல சரியான வார்த்தை சொன்னா உங்களுக்கு தெரியும். நான் கேட்கிறேன், என்ன தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறது தப்பு இல்லையா? அது எகத்தாளம் தான். அப்புறம் எதுயா கேட்கிற? ஏய், நீ படிச்சிருக்கேன்னு அப்புறம் எனக்கு அப்படி தெரியும்? தெரிஞ்ச ஆளுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்ல. சரி, விடுப்பா. எனக்கு தமிழ் இங்க பாரு, எனக்கு தமிழ்ல யாருன்னு எனக்கு தெரியாது. நீ சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லு. அப்ப தெரியாத ஆளுக்கு சொல்லி வேஸ்ட். தெரிஞ்சு வந்துருச்சு.
ஏடா இப்படி சொன்னா அப்படி சொல்ற அப்படித்தான் இப்படி சொல்ற இப்ப இப்ப தானே சொல்லுவேன். சமஸ்கிருதம் எழுதினார் வால்மீகி, தமிழ் எழுதினார் ஒட்டக்கூத்தர். கம்பர் மாங்கி நீ ஒட்டக்கூத்தர்னா எல்லாமே ஒரு தொகுதிதே. ஆனா அத உண்மை. ஒட்டக்கூத்தர் தான் முதல் எழுதினார். அதனால படிச்ச பாட்டை கொடுத்தேன், எழுதினவே ஏட்ட கெடுத்தேன். ஏட்ட கொடுத்தேன். இவ்வளவு அறிவா உனக்கு? சிறப்பு. ஒட்டக்கூத்தரை பத்தி அருமையா சொன்னேன். ஒட்டக்கூத்தருக்கு ஏன் தெரியுமா ஒட்டக்கூத்தர் பேர் வச்சாங்க? தெரியும். ஏன்? வெட்டப்பட்ட தலையை கவி பாடியே ஒட்ட வச்சார், அதனால அவருக்கு பேர் ஒட்டக்கூத்தர். இனிமேல எந்த பப்புன்னு சொல்லாத விளக்கமியா அதெல்லாம்? நான் கூட உனக்கு முட்டாப்பை நினைச்சேன். இவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்திருக்க. வாழ்த்துறேன் நான் உங்களை. நன்றி. சிறப்பு. சரி, வெட்டப்படத்திலே ஒட்ட வச்சு பாடுறதுனால ஒட்டக்கூத்தரு. ஆனா என்ன கவி பாடி ஒட்ட வச்சாரு? அதான் பேச்சு. அங்க விஷயம் இருக்குல்ல. இப்ப நீங்க வெட்டப்பட்டதிலே ஒட்ட வச்சு பாடுனான்னு சொன்னீங்களோ, அப்ப அந்த கவியை பாடுவது என்னுடைய கடமை இல்லையா? உங்களை போன்ற அறிவாளி இடத்துல அந்த அந்த கவியை நான் பாடணும். நான் கவி பாடி முடிச்சோடனே என்னை நீங்க மனசார பாராட்டணும். அதுதான் எனக்கு தேவை. ஓ, அந்த கவியை நீங்க பாடுறீங்களா? ஆமா, பாடுங்க. என்னை பாராட்டுவீங்களா? ஆட்டுறேன். இப்ப நீங்க அந்த விளக்கத்தை சொன்ன நான் பாராட்டணும், கவியை சொன்ன தாங்கள் என்னை பாராட்ட வேண்டும். அதற்கு நான் சொல்றேன், கவியை பாடி நான் ஒட்டக்கூத்தன். எப்படி? விக்கா புக்கா விக்காவு போய் அக்காட போய் தொக்காட சொல்ல பாடத்தி வெப்பாட பொண்ணை தான தனக்கு பாராட்டு. என்னையா கவி பாட சொன்னா நொக்கா நோத்தாண்டு இருக்கு? என்ன கவி பேசு. இனி என்ன கேட்ட? நொக்கா நொக்கா நோத்தா நொக்காண்டா என்ன அர்த்தம்? ஏய், இது கவியா? விக்கா கவிதாப்பா. இது கவி. நொக்கா நோத்தாண்டா கவியா? டேய், அப்படி பாடல. நல்லா கேளு. விக்கா புக்கா வித்தாவு போய் அக்காட போய் தொக்காட அக்கா நொக்காண்டா என்ன சொல்ற? அட அக்கா இல்லடா, அக்காட போய் தொக்காட சொல். அக்கா போய் நொக்கா. என்னையா படிச்சால் மாதிரி பேசுங்க அங்க முதல்ல. சரி விடு, உனக்கு இந்த கவி பிடிக்கல. பெரிய மனுஷன் மாதிரி. உனக்கு இந்த கவி பிடிக்கல, உனக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு கவி பாடுறேன். செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமாக பாடவா? பாடும். தத்தித்தா தூதி தாவு தித்த தூதி தத்துதி துத்து தத்துதி தத்தாது தித்தி தாது. அடிச்சா கூட வாங்கிக்கிருவேன். இந்த தாதி பூதின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க, கடுப்பா கலக்க கூடாது. ஏய், நல்ல கவியப்பா. இது கவின்னு சொல்லி நீ புள்ள என்ன சாட பேசிக்கிறியா? யாரா சாட பேசினா? இது என்ன தாதி பூதினா? இது என்ன? அது பூதியா? டேய், அது தூதி. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? இவ்வளவு சிறப்பான நிரலான கவியை ராமாயணத்து சிறப்பு பேசிட்டு இருக்கேன். அப்ப நீ புராணம் படிக்கல, ராமாயணம் படிக்கல, என்னதான் படிச்சு சொல்ல சார்? இருங்க, படிச்சாரு முதல்ல இங்க ஆடுற மாட்டோம் ஆடிக்கிறேன், பாடுற மாட்டோம் பாடிக்கிறேன். சரி விடு, நீ புராணம் பேச. ஏய், நீ புராணம் பேச வேணாம், இதிகாசம் பேச வேணாம், வேற என்ன நீ பேசலாம்? நீ சொல்லு. திருக்குறள் தெரியுமா? திருக்குறள் தெரியுமா? தெரியுமாவா? வள்ளுவன் தன்னை உலகனுக்கு தந்து வான்புகள் கொன்றது தமிழ்நாடு. தெரியுமானா? தெரியுடா. எத்தனை குறள் எழுதினாரு? 1330. எத்தனை அதிகாரம்? 133 அதிகாரம். அப்படியா? கேளுடா. எத்தனை பால்? முப்பால். என்னென்ன பால்? அறத்து பால், பொருட்பால், காமத்து பால். ஒரு குறள் எத்தனை அடி? இது எத்தனை அடி? 2 அடி. எத்தனை சீர்? 7 சீர். முதல் குறள் என்ன? பாடுவித்தார் மிகச் சிறப்பாக. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவ முதற்றை உலகு. குறளுக்கு என்ன விளக்கம்? எப்படி ஒரு மொழிகளிலே அகரம் என்பது முதல் எழுத்தாக தோன்றி ஆரம்பிக்கின்றதோ, இந்த உலகம் தோன்றது அம்மையப்பனிலிருந்து என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காக அந்த திருக்குறள் பாடி ஆரம்பிச்சார். அப்ப குறளுக்கு விளக்கம் தெரியும். வாடா, என்ன நீ தப்பா சொன்ன? அப்ப நான் ஒரு குறள் சொல்றேன். என்ன விளக்கம் கொடுப்பீங்களா? சொல்றா. நீ குறளை சொல்லு, விளக்க நான் கொடுக்கிறேன் உனக்கு. பிகரோடு வாழ்வாரே வாழ்வார், மற்றொரு சுகர் வந்து சாவார். திருக்குறள் பாரு. நீ இதே திருக்குறள் இதுவா? ஆமா. இப்ப நீ பாடுனதா? ஆமா. ஏய், 1300 குறள் இந்த குறள் இல்லையடா. நீ படிக்கலன்னு சொல்லு. புத்தகத்தை பரட்ட வீட்டுல கடைசி குறள் அதுவா? நெய், கடைசி குறள் வந்து கூடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி மேங்க பிரியும். அதுல இருந்து 62வது குறளுக்கு முன்ன இருக்குது. ஏய், இப்படி ஒரு குறளே இல்ல. இருக்கு. இல்ல, சீரெல்லாம் சரியா வரும். அது சரியா வருதுப்பா. 2 அடி வருது, 7 சீர் வருது. ஆனா வார்த்தை இப்படி வரவே இல்லையே. நீங்க விளக்கம் தெரியாம தெரியுங்க. நீ மறுபடியும் பாடு. பிகரோடு வாழ்வாரே வாழ்வார், மற்றொரு சுகர் வந்து சாவார். மற்றவங்க சுகர் வந்து சாவாரா? விளக்கம் என்ன தெரியுமா? ஏய், சந்தமும் சரியா இருக்கு, தொனியும் சரியா இருக்கு, ஆனா வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. விளக்கம் நான் கொடுக்கிறேன் பாருங்க. குடு பாப்போம். பொம்பளை கூட இருப்பவனே இருப்பேன், இல்லாதவன் சக்கரை வந்து சாவான். ஏய், விளக்கமும் இந்த பூலோக நடைமுறைக்கு ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இது எங்கேயோ. டேய், மூஞ்சி முகர கட்டையும் பாரு. என்ன விவசாயி பெருங்குடிகளை பெருமைப்படுத்துவதற்காக அவர் பாடினாரியா, உள்ளுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர்களால் தொழுதுண்டு பெண். ஏண்டா, எப்படிப்பட்ட திருக்குறளை கொண்டு போய் ஆளு அப்படி திருக்குறள் படிக்கலடா. ஏன்னா திருக்குறள் படிக்கல, நாலு படிக்கல, ஆத்திச்சூரி படிக்கல, எதுவுமே படிக்கலையா? தொலை, நீ வள்ளிய கூடியா?
ரொம்ப உள்ள வர என்ன எதுவுமே தெரியாத என்ன பேசுவேன்? தெரியாம நான் கிடையாது. குறள் பேசுனீங்கல்ல, திருக்குறளை அரங்கேற்றம் பண்ணது எங்க? பொற்றாமரை குளத்துல, மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துல. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல பொற்றாமரை குளத்துல அரங்கேற்றம் பண்றாங்க. ஆமா. யாரு மூலியமா? திருவள்ளுவர் போய் அரங்கேற்றம் பண்றாரு. அவ்வை பிராட்டி மூலமா. அவ்வை பிராட்டி மூலியமாக போய் அரங்கேற்றத்தை பண்றாரு. ஆமா. இப்போ அவ்வை பிராட்டி மூலியமாக பண்ண மதுரைக்காரன்றனால இந்த இதை மட்டும் தெரிஞ்சு வச்சிருப்ப போல. தொலை இங்க வாங்கலு. அவர் மூலியமா போன திருவள்ளுவரே திருக்குறள் அரங்கேற்றம் பண்ணாரு. அப்ப அவ்வை மூதாட்டி லேசு போட்டாளா? ஏய், தமிழ் மூதாட்டிடா. தமிழுக்கென்று ஒரு தாய் இருப்பதென்றால் அது அவ்வை பிராட்டி. சரி, அவ்வை மூதாட்டி பாடி வச்ச பாடல் என்ன? அது எத்தனையோ பாடி இருக்கா. ஆனா நீ சொன்ன மாதிரி நாலடியார் திருக்குறள் இந்த வரிசையிலே வருகின்றது மிகச்சிறப்பாக. ஆத்திச்சூடி அதை முதல்ல அவ்வை தானே பாடுனா. ஆத்திச்சூடி உமக்கு தெரியுமா? ஏடா நான் பால்வடி பேரடா நானு. இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அடே அப்பா, என்னடா நீ கேட்கணும்னா, என்ன கேட்கணும்னா பெரிய கேள்வியா கேள்றா. இதெல்லாம் எனக்கு சின்ன கேள்விடா. பெரிய கேள்வி. ஆத்திச்சூடிக்கு விளக்கம் கொடுக்க முடியுமா? ஏய், ஆத்திச்சூடி படிக்க முடியாதா? எல்லாம் அறிவு அளவே அவ்வளவுதான். வாய முடு சொல்றேன். சொன்னோடனே என் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு வண்டியை கொண்டு விட்டு போயிடுறியா? சரியா சொன்னா காலில் விட்டு போயிடுறேன், விழுதுறேன். ஐயோ பா, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஒவ்வொரு எழுத்தா சொல்லி விளக்கம் சரியா கொடுக்கணும். சொல்லு. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சின்னம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவடையில், என்னது இகழ்ச்சி. ஏடா முறைக்கிற? அம்புட்டு தப்பு. உனக்கு யாரையா வாத்தியாரு? வந்துட்ட நாராயணா ஓராயணா. ஏய் 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 ஏண்டா ஒரு கோமாளி நீ கேட்டேன்னு நான் உன்னை சாதாரண நினைக்காம, சரி நீ கேட்டேன்னு நெஞ்சடைக்கு நான் ஆத்திச்சூடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். முறைக்கிற, கம்ப விட்டு எரியிற. பாரு, அநாகரிகமா பண்ணாத. எதிரியாக இருந்தாலும் உண்மையை சொன்னா ஏத்துக்கிற மனப்பக்குவம் எனக்கு இருக்கு. உண்மையை சொன்னல ஏத்துக்க. நீங்க சொன்னது உண்மைன்றத நான் ஏத்துக்கிறேன். ஆத்திச்சூடிய பேச சொன்னா உங்க வாய்க்கு வந்ததை பேசுறீங்க. ஏன் வாய்க்கு வந்ததா? ஃபுல்லா படிச்சவங்க ஞானஸ்தங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால சரியா பேசணும். வேமா சொன்னது புரியல உங்களுக்கு? என்ன? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல். தப்பு, அம்புட்டும் தப்பு. ஏய், இதுதான் ஆத்திச்சூடி. சோத்தை திண்டா தெரியும், இட்லியை திண்டா. இங்க நான் சாம்பார் வாங்கி அப்புறம் ரசம் வாங்கி இங்கதான் சோறு சாப்பிட்டேன். போய் இங்க பாரு, என் கதாபாத்திரத்தை நீ கேவலப்படுத்துற. படிச்சிட்டு வாங்க. இங்க பாரு, நீ 1000 விஷயம் பேசு. புராணம் தப்புனா கூட யாருக்கும் தெரியாது. இந்த ஆத்திச்சூடி தான் எல்லாரும் படிச்சிருப்பாங்க. இதுதான் ஆனா அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கு. ஏன்னா மூக்குல குத்தி விடுவோம் போல. என்ன தப்பா பேசுறீங்க? எதுடா தப்பு? வேற மதுரையில நார்தலமா காரா கூடுறது ஒரு பொழந்த கூட்டி விட்டாங்க. பொழந்து ஏன்னா நான் காரைக்குடி வந்தது பிரச்சனையாடா. அப்ப எங்க இருந்து வந்தா நான் நடிகர் பேசுறோம்ல. என்னையா சரியா சொல்லும்போது கோவப்பட்டா என்ன? எல்லாரும் மதுரையில போட்டு இவரை மட்டும் காரைக்குடி குறிப்பு செய்ய மாட்டவே குறிப்பு பேசு. என்ன இதுல பட்டுக்கிருச்சு? ஏன் சரியா பேசுறனே? தப்பு விடுறா. எப்ப நான் சொன்னது தப்புன்னு என் தன்மானத்தை நீ சீண்டியோ, இது தப்புன்ற தப்புதான். இது தப்புனா நீ சரியா சொல்லு. சொல்ற அப்படி கேட்டு தெரிஞ்சு பழகிக்கங்க. அப்படி நீ சரியா சொல்லு. இங்க பாரு, இந்த கட்டையை கட்டி உன் கையில கொடுத்துட்டு இனிமே தங்கராஜுக்கு ஜெயமாதேவி அடிமீன் மண்டி கேட்டு நான் போயிடுறேன். அப்ப முத்துப்பாண்டியனே பத்திரத்தை ரெடி பண்ணு, மாட்டுவேன். எல்லாம் தயாரோட தான் தெரியுங்களா? பாத்துக்குருவோம், வாடா. இப்ப நான் ஒவ்வொரு எழுத்தா சொல்றேன், நீ படிச்சவனா நீ இது தப்புண்டேல சொல்றேன். நீ ஒவ்வொரு எழுத்துக்கு இது அர்த்தம் சொல்றேன். நீ சரியா சொல்லு. மன்னிப்பு நான் கேட்கிறேன். கேட்கணும். அதிகமாய் குடி, இதுதான் ஆக்கா. ஆமா. படிச்சாலும் நிக்க கத்துக்க. இறங்க இறங்க ஏத்திக்கிட்டே இரு. ஈ விழுந்தா எடுத்து பாட்டு குடி. உளராமல் பேச கத்துக்கொள். ஊர்வம்ப இழுக்காத நம்மள அடிப்பாங்க. எதிரில் இருப்போட கவனமாறு கட்டிங்க களவாண்டு குடிச்சு புரிவியா. ஏமாறாத, ஏமாந்து தொலைச்சிடாத. ஐட்டங்களை மிச்ச வைக்காம திண்டு. ஒரே பிராண்ட குடியில தலைவலிக்கும். ஓவரானா அப்படியே படுத்துட்டு லாரிக்குள்ள கவுந்துருவேன். ஆம்பளட்ட கவ்வு அக்கு ஊர்கால போய் நக்கு. மூஞ்சி மோர சனியை முடிச்ச சனியனே. ஏண்டா எவ்வளவு பெரிய ஆட்சி தத்துவம். ஆம்பளை கவ்வு ஊர்கா நக்கா. ஏண்டா இது உனக்கு ஆத்திச்சூடி. ஏன்னா நான் சொன்னது உனக்கு ஆத்திச்சூடி இல்ல, இது உனக்கு ஆத்திச்சூடியா? நான் போன பார்ல இதைத்தான் எழுதி வச்சிருந்தாங்க. பார்ல எழுதி வச்சாங்களா? முண்டாசு கட்டிய கவிஞர் தானே சொல்லிருக்காரு, பாருக்குள்ளே நம்ம. ஏய் முட்டா பையலே, பார்னா உலகம்டா. அந்த பாருக்குள்ள ஏண்டா அந்த பாருக்கு நீ போனா நீ என்ன குடிக்கிற பாரு.
அதுவும் பாரு இதுவும் பாரு தானே. உன்னை சொன்னாரடா என் மாப்பிள்ள புராண புயல் இதிகாச இடி இலக்கிய சுடர் சொன்னாரடா. அவன் காலைல கட்டிங் வாங்கி தரண்டு வெளியில சொல்லியிருப்பேன். நீங்க இவங்க இந்த அதை கூட நான் மிருதங்க கார பயிலும் ஆல்ரவுண்டு கார பயிலும் சொல்றத நம்பாது. அதை கூட நான் நம்பல. ஒரு தடவை 2 தடவை இல்ல 5 தடவை சோப் போட சொன்னேன். ஆனா நீ என்ன நினைச்ச? ஏய் ஏன் விவரத்தை கொண்ட சோப் போடுவா அப்படின்னு ஆணவமாக திமிராக மண்டக்கணம் உள்ள உட்காந்துருக்கிய. ஏன் எங்க நான் எதுக்குங்க போடணும்? முதல்ல என்னங்க அப்படி பேசுறீங்க? திமிர் உடனே நீ உள்ள உட்காந்துருந்த. திமிர் கிடையாது, நான் போட சட்டம் கிடையாதுங்க. அதனால நீ போடலையா? பெண்கள் போட்டாங்கல்ல. மற்றபடி நீ ஆணவமா திமிரா நீங்க வந்து விவரம் தெரியாத பப்புட்ட நீ போட்டு ஆனவனா உடனே போட்டு போயிடுவாங்க. எனக்கு விவரம் தெரியும். தெரிஞ்சிச்சுடா. கதையில பப்புனுக்காரன் போடுறதுக்கான இதே கிடையாது. நீ எப்ப நீ ஆத்துச்சுடி இவ்வளவு அகங்காரமா சொன்னியோ இனிமே உன்கிட்ட ஆத்துச்சுடி பேசுறேன். நீ கேள்றா என்ன பண்ற இந்த இடத்துல? காவல் காக்குறேன். நான் யாரு தெரியுமா உனக்கு? தெரியுது. டேய் நான் என்ன சொல்லவே இல்லடா. பார்த்தாலே தெரியுது. பார்த்தா அப்புறம் தெரியும். குறிப்பறி தன்மை குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு உண்டு. சரி நான் யாரும் சொல்லல. நான் யாரும் சொல்லி பார்ப்போம். சாமியாரு. டேய் சாமியார்னா எந்த சாமியாரு? பொம்பளை சாமியாரு. டேய் உங்களை போல சாமியார் தான் இன்னைக்கு வீடு வாங்குறீங்க, பொம்பளை குட்டி ஓடுறீங்க. யாரை நம்ப முடியுது? நான் யாருன்னு தெரியுமா? தெரியல. சொல்றேன் கேட்டுக்க. அபிஷேக பரஸ்வா ரங்கர பிரியா விஷ்ணு சுத்திர பிரியா சூர்யா கரங்க சுந்தரபா ஓத பிரியா விநாயகா. கடலாடியில காலைல ஆஸ்பத்திரி திறந்துட போய் பிரஷர் செக் பண்ணுவான். பிரஷர் செக் பண்றியா? இம்புட்டு வேகம் ஆகாது. எனக்கு என்ன ரத்த கொதிப்பாடா இருக்கு? இம்புட்டு வேகம் ஆகாது. அவ்வளவு ஆக்ரோஷமா கூறிக்கொண்டிருக்கிறேன். ஆக்ரோஷம் பண்றதுக்கு நான் அம்மஞ்சலிக்கு பேசணும் இல்ல. நாரத மகரிஷி. ஓ நாரதர. நாரதன். ஓ நாரதன். உங்க அப்பா பிரம்மா என்ன ஒர்க் பண்றார்? படைக்கின்றார். வைக்க போடப்பா உயிரினங்களை படைக்கின்றார். உயிரினம்னா 4 வகை யோனி 7 வகை தொற்றம் உலகத்திலே அண்டசம் உட்பிசம் சராயுசம் சுவேதசம். ஆடை படைக்கிறது யாரு? எங்கப்பா. மாடை படைக்கிறது எங்கப்பா. கோழி எங்கப்பா. கோழி முட்டை போடும்ல, அதுக்கு காரணம் எங்கப்பா. அப்படியா? கோழி விடுறது இல்ல. கோழி முட்டை போடுறது அது எங்கப்பா நடத. முட்டை பொறிஞ்சா என்ன வரும்? குஞ்சு வந்துடும். சிப்ப திறந்தோம்னா எது வாயை கிழிக்க போற பாருப்ப. நீங்க தான் குஞ்சு வரும். நீ அதை எதிர்பார்த்தேன். உலகத்திலே அனைத்து உயிரினங்களை படைக்கின்றான். இவ்வளவு தெளிவா பேசுற. சோத்துக்கு என்ன பண்றீங்க? காட்டை உட்கொண்டு உயிராகக்கூடியவர். சோத்தை தின்றது இல்ல கிடையாது. ரசம் ஊத்துல 1/4 மணி நேரம் உட்காந்துக்கிறத. சரி சரி நீங்க என்ன பண்றீங்க இந்த இடத்துல? பக்கத்துல தான் வெயிட் பண்ணிக்கிறேன். நீங்களும் 3/4 மணி நேரமா எனக்கு அப்பளம் கூட வேண்டி இருந்தீங்க. சரி அது 3 அப்பளம் அந்த மனுஷன் வச்சா மனுஷன் நல்ல பையன். சரி நான் கேட்கிறேன். சிறப்பு. உங்ககிட்ட கேள்வி கேட்கலாம்ல? ஏடா எல்லாம் முடிஞ்சு புதைச்சதுக்கு அப்புறம் தோண்டிடா முதல்ல இருந்து வாயை கிழிச்சு. எதுக்கு ஒரு மரம்? அதை வேற அந்த அப்பா வேற சொல்லிட்டு போயிட்டாரு. உங்களுக்கு இன்னைக்கு தான் உங்களுக்கு சரியான ஆளா போட்டிருக்கோம்னு. இதுக்கே 3.5 மணி நேரம் ஆயிருமே வேடா. இல்ல எதுக்கு? சரி உங்க இதோட முடிச்சுக்கிறேன். சரி கேளு சுருக்கமா சொல்றேன். எதுக்கு ஒரு மரம் இருக்குல்ல? ஆமா. அது என்ன மரம்? இரா போக்கஸ் ஒன்றும் தெரியலடா. ஆலமரமா? ஆலமரம். சரி. வேப்ப மரம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். வேப்ப மரத்தில் அன்னை சக்திக்கு உகந்தது இல்லையா? சரி வேப்ப மரத்தில் என்ன பூ பூக்கும்? வேப்பம்பூ தான் பூக்கும். கொய்யா மரத்தில் கொய்யாப்பூ பூக்கும். மாமரத்தில் மாம்பூ தான் பூக்கும். புளிய மரம் புளியம்பூ. புங்க மரம் புங்கப்பூ. போஸ்ட் மரம். ஏண்டா இனி கேட்ட இந்த மரமும் போஸ்ட் மரமும் ஒன்னாடா? ஏன் பூக்கும் இல்ல? டேய் போஸ் மரத்தை எப்படி பூ பூக்கும்? அது மனிதனால ஒவ்வொரு ஜீவராசியும் பிரம்மன் உற்பத்தி பண்ணாரு. அந்தந்த மரத்துக்கு அந்தந்த பூன்னு உற்பத்தி பண்ணாரு. பூ பூக்காம காய் ஆகிறது இருக்கு. பூ பூத்து காக்காட்சி பழுக்காதது இருக்கு. நேர பூவுல இருந்து பழமாறு இதெல்லாம் தெரித்தேன். ஆனா மனிதன் உற்பத்தி பண்ற போஸ் மரத்துக்கு பூன்ற முட்டா பையில பூக்கும் அப்படிலாம் கிடையாது. பூ இருக்கு. என்ன பூ? இந்த பழுப்பூ. கரண்ட்லாம் வருது. ஏண்டா பல்பூ உனக்கு இந்த பூ ஒன்னாடா? பூ தானே பூ. உன் முகர உன் பேர் என்ன? தங்கராசு. டேய் வீரத்தேவன். என்ன பண்ண இந்த இடத்துல? காவல். என்ன காவல்? திணை காவல். என்ன தானே? கருந்தனை செந்தினை. யாரா இருக்கு? குலக்கடவுள் முருகப்பெருமானுக்கு. செந்தினையா? ஆமா. கருந்தனை என்ன பண்ற? கருந்தனை நாங்க சமைச்சு சாப்பிட்டுருவோம். இதுக்கு எதுக்கு நான் வில்லேஜ் சொல்ல மாட்டீங்கன்னா எதுக்கு? சரி யாரா இருக்கா உள்ள? என் காதலி இருக்கு. சத்தம் கேட்டு கொண்டு இருக்கிறது. என் தங்கச்சி இருக்கு. தங்கச்சியுமா இருக்காப்ல? ஆமா. தங்கச்சி தான் காட்டுல நாட்டுல விட்டுறோம். ஏன் காட்டுல கூட்டியாந்த? காட்டுல ஏன் கூட்டுதானா? நியாயமா நாட்டுல தானே இருக்கு. குல ஆச்சாரம் குல தொழில். அப்படியா? பெண்கள் தான் திணைக்காவல் புரியணும். சரி இப்ப நான் யாரை முதல்ல சந்திக்கணும்? என் காதலியே. என்ன நீ வைக்கிறியா? ஆசி விளங்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? சத்தியம் பண்ணுங்க. என்ன சத்தியம்? இன்னைக்கு உங்க வளத்துக்கு ஏத்த பிள்ளை. சரி அதுக்கு என் காதலி. அப்ப நான் என்ன செய்யணும்? கொஞ்சம் அவ கிறுசு கட்டவ. கிறுசு கட்டவனா? நீங்க ஒன்றும் செய்ய வேணாம். சரி செய்ய வேணாம். இங்க வாங்க. செவனேண்டு நில்லுங்க கையில் பிடிச்சிக்கிட்டு. அவ செய்ய. நான் எப்பவுமே கையில் பிடிச்சி தானே இருப்பேன். அவ மோசமானவ. என் நல்ல பிள்ளைப்பா அது. ஆனா
ஏன்டா அழுகிற தர்த்திரியை பிடிச்சவனே? எப்படி கேட்கறது தெரியலங்க. சும்மா கேளு. இவ்வளவுதானே கேட்டுடா. அந்த பிள்ளை என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு துடிக்குதுங்க. அப்படிதான் இந்த துடிக்கிற மாதிரி தெரியல. துடிக்குது. சரி துடிக்கட்டும். அவங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க, அவங்க அப்பா ஒத்துக்கிட்டார், அவங்க விரும்புறேன்னு தெரியுது, விரும்புற. சரி காதலுக்கு எதிர்ப்புறது இயற்கதான். ஆனா எதிர்ப்பு வந்தாலும் அப்பா ஒத்துக்கிட்டாங்கன்னு. சரி அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கிட்டாங்க. அண்ணன் தம்பி அவங்க தாய் மாமி முதற்கொண்டு ஒத்துக்கிட்டாங்க. எழுத்து விட்டுக்காரங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. பக்கத்து இருக்காரவங்க எல்லாரும் ஊரே ஒத்துக்குச்சுங்க. அப்புறம் கட்ட வேண்டியதானா? ஒருத்தர் மட்டும் முட்டுக்கட்டி இருக்காங்க. ஏண்டா அப்பா ஒத்துக்கிட்டு அம்மா ஒத்துக்கிட்டு தாய் மாமி ஒத்துக்கிட்டு அண்ணன் தம்பி ஒத்து அவன் எவன் மட்டும் சொல்றான்? அவனை சபிச்சு நான் 500 வருஷம் ஆமையா மாத்திரடா. யாரா அவன்? அந்த புள்ளியோட புருஷன் அவங்க. டேய் கள்ள காதலா? மூஞ்சி முகர கட்டேன் பாரு. எவன் கொண்டாட்டி. சரி இருக்கடா, அழைத்து பாருங்க. ஆசி ஒழுங்கு நேரம் ஆகிறா.